பிளாக் ஷிப் டிஜிட்டல் அவார்டு 3வது வீடியோ. பிளாக் ஷிப் டெலி அவார்ட்ஸ் 2025. இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டாச்சு. இது 3வதுல வந்து டெலி அவார்டு, அதாவது சேட்டலைட் சேனல்காரங்களுக்கு, சேட்டலைட் தானே, ஸ்டார் விஜய், ஆமாம், சேட்டலைட் காரங்களுக்கு இவங்க யூடியூப்லேருந்து அவார்டு கொடுக்குறாங்க. எவ்வளோ பார்த்தியா, 10ஆம் கிளாஸ் பையனுக்கு, இல்லை 12ஆம் கிளாஸ் பையனுக்கு 10ஆம் கிளாஸ் அவார்டு கொடுக்குது. சரி, இப்போ ஃபேவரட் டிரெக்டர், இதெல்லாம் பார்த்ததே இல்லை. பிரவீன் பென்னட், மகாநதி, ஸ்டார் விஜய், தெரியலையே. இது எதுக்கு, சீரியலா இல்லை அதில் எதுவும் படம் எடுத்ததுக்கா? சீரியல் தான். எதிர்நீச்சல், குமரன், சிறகடிக்க ஆசை, ஸ்டார் விஜய், சிறகடிக்க ஆசை தெரியலையே. திருச்செல்வம், திருச்செல்வம் இவர் கோலங்கள்னு இருப்பார். ஐயோ தெரியல, மறந்து போச்சு. கோலங்கள் டேரக்டர்னு நினைக்கிறேன் அவர். சன் டிவி எதிர்நீச்சல். பி செல்வம், கயல் பார்த்ததில்லை. சன் டிவி. சிங்கப்பெண்ணின் சீரியலா, ரைட்டு. அண்ணா, 3 முடிச்சு தெரில. சாமி சுந்தரி தெரில. இலக்கியா, அதாவது இலக்கிய ஆரம்பத்தில் நான் பார்த்தேன் நண்பர்களே. ஒரு 10-15 எபிசோடு பார்த்தேன். அதனால் நான் இலக்கியாவுக்கு போடலான்னு இருக்கிறேன். அதாவது ஃபேவரட் சீரியல் டைரக்டர் வந்து சன் டிவியில் இலக்கியா. அது இலக்கியாவா இனியாவான்னு தெரில. ராஜாராணி செம்பா நடித்தது. ராஜாராணி செம்பா நடித்தது இலக்கியாவாக தான் இருக்கணும். ஃபேவரட் சப்போர்ட்டிங் ஆக்டர், ஒரு முகரக்கட்டையும் தெரியாது இதில் எனக்கு. தெரியாது யாரையுமே தெரில. யாரையுமே தெரில. அதனால் நான் சும்மா யாருக்கோ ஒருத்தருக்கு ஓட்டு போடுறேன். அது யாருன்னு கூட சொல்லலாம்னா. ஃபேவரட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் எதுவும் தெரியுமா? பாண்டியன் ஸ்டோர் 2, பார்ட் 2ல் வந்திருக்கா. அந்த தெரில. ஹரிப்ரியா தெரில. பிரியதர்ஷினி நீலகண்டன், இது டிடி அக்கா. எதிர்நீச்சல் தான் இந்த இந்தாமா. இவங்க அதில் வந்திருக்காங்களா, ரைட்டு. பிரீத்தா, தீப்தி தெரில. தர்ஷினி தெரில. சரி, நான் என்ன பண்ணுறேன், இந்த டிடியோட அக்கா பிடி இவங்களுக்கு மட்டும் ஓட்டு போகிறேன். அவங்க என்ன சீரியல் என்னது ஒன்றும் தெரில. வேறு யாருன்னா ஃபேவரட் நெகட்டிவ் ரோல் ஆக்டர் தெரியாது. முத்துக்குமரன் தெரியாது. சதீஷ் தெரியாது. ராமச்சந்திர மகாலிங்கம், கண்ணெதிரே தோன்றினாள், கலைஞர் டிவியில். இவர் வந்து திருமதி செல்வத்தில் வில்லன், மாமனார் கேரக்டர் வில்லன். ஒரு முறையை கொஞ்சம் தெரிஞ்சதுனால இவருக்கு நான் ஓட்டு போடுறேன். ஃபேவரட் ஆக்ட்ரஸ் நெகட்டிவ் ரோல், இதில் யாரெல்லாம் வர்றாங்க? ரேஷ்மா பசுப்புள்ளெட்டி, ரைட்டு. ராணி, இது வந்து சொர்க்கம் நாடகம். சொர்க்கம் உங்களுக்கு யாருக்கா ஞாபகம் இருக்கா? சொர்க்கம் அதில் அவங்க தான் வெள்ளி. ஸோ அதனால் இவங்களுக்கு எப்பவுமே போட்டுடுறேன் நான். சாந்தினி சீரியல் நடிக்கிறாங்களா, ரைட்டு. தெரியாது. கவிதா தெரியாது. அதுதான் அந்த சொர்க்கத்தில் நடிச்சாங்கல்ல, அவங்களுக்கு தான். ஃபேவரட் காமெடியன் மேல், இதில் காமெடியன்லாம் இருக்கா? எல்லாத்துலேயும் எல்லாம் இருக்குது. இதில் தான் எதுவுமே இல்லை, இந்த வீடியோவில் தான் எதுவுமே இல்லை. ஸ்ரீதேவா, அபினேஷ், மைனர் யோகி. என்னன்னா யோகி, ஸ்டார் விஜய், நித்யானந்தா கெட்ட போட்டிருப்பார்ல, அவர் ஒரு ஓட்டு. ஃபேவரட் காமெடியன் ஃபீமேல்,
அப்பா ஸ்கிப் பண்ண வச்சுருக்கேன். சரி, சௌந்தர்யா நளினி. சிங்கப்பெண்ணையில் சௌந்தர்யா நடிக்கிறாங்களா? ரைட்டு, நம்ம சிங்கப்பெண்ணை பார்ப்போமா? சரி, சவுண்டுக்கு ஒரு ஓட்டு. ஃபேவரட் அனௌன்சர் மேலு யார்? மாகாப்பா, விஜய் மிர்ச்சி, ஜி தமிழ், அஸ்வந்த், வர ராகேஷ், ரக்ஷன் ஸ்டார் விஜய், தீனா சன் டிவி. தீனா சன் டிவி போயிட்டாரா? மாகாப்பா ரக்ஷன், மாகாப்பா ரக்ஷன், மாகாப்பா. ஃபேவரட் அனௌன்சர் வந்து மேலுக்கு வந்து மாகாப்பா. ஃபேவரட் அனௌன்சர் ஃபீமேல் அது பிரியங்கா ஸ்டார் விஜய், கீகி ஸ்டார் விஜய், அர்ச்சனா ஜி தமிழ், வேறு புஜிதா. புஜிதாலாம் ஆங்கரே ஆகிட்டாங்களா? சன் டிவி. திவ்யா தெரியாது. ஐஷா ஆங்கரா? ரைட்டு. ஆர்த்தி சுபாஷ், வேறு அறந்தாங்கி நிஷா. இதில் யார் அப்படின்னா பிரியங்கா இல்லை கீகி விஜய். அர்ச்சனா, பிரியங்கா அர்ச்சனா. புஜிதா, புஜிதா தேவராஜு சன் டிவியில் ஆங்கர். ஃபேவரட் சீரியல் ரைட்டு. சிறகடிக்க ஆசை, கார்த்திகை தீபம், எதிர்நீச்சல், சிங்கப்பெண்ணே, முக்கியா, ராஜி, அண்ணா, தன்மணியம், இதயம், இலக்கியா. ஐயோ, இலக்கியா அது இல்லை, இலக்கியா வேறு நாடக நண்பர்களே. நான் மோட்டா அப்போ அதை மாற்றி போட்டேன். சரி ரைட்டு. அப்போது இனியா தான் அது, அந்த நாடகம் பேர் இனியா. நான் மாற்றி குத்தி விட்டேன். சரி, சிங்கப்பெண்ணை. சவுண்டு சரோஜா இருந்தாங்களா, அதனால் இது வந்து சிங்கப்பெண்ணை இருக்குங்கிறதுனால இதில் ஒரு ஓட்டு. ரைட்டு. டேலண்ட் ஆஃப் தி இயர் யாரெல்லாம்? வெற்றி வசந்து, அழகப்பன், அமல்ஜித், சன்னி, வேறு ரிச்சன் ராஜோஸு, யாரையுமே தெரியலையே. சரி, நான் இவர் பேரை தப்பாக சொன்னதுனால அமல்ஜித்துக்கு என் ஓட்டு. ஃபேவரட் டப்பிங் ஆர்டிஸ்ட் இதெல்லாம் நான் யார்? ரவீனா ரவி, இவங்க தெரியும். கோபி நாயருக்கு ஃபேவரட் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. இவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஃபேவரட் டப்பிங் ஆர்டிஸ்ட்னு மேல் ஃபீமேல்னு வச்சுருக்கணும். அப்போ தான் தனித்தனியாவது போட முடியும். இப்போ கோபி நாயர் மட்டும்தான் அதிலே ஆம்பளை. இன்னொருத்தன் யாரையாவது தேடி கண்டுபிடிச்சி அந்த ஜாக்கி சான் டப் வரல, அவரையும் தூக்கி போட்டு அவங்க ரெண்டுல யாருன்ற மாதிரி கேட்கணும். அந்த டேட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா கோபி நாயர், அப்போ அவங்கள மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன்ட்டு அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ ரவீனாவுக்கு என்னால் ஓட்டு போட முடியாமல் போச்சு. ஃபேவரட் சுடிதார், ஃபேவரட் சைல்டு ஆர்டிஸ்ட் தெரியாது. எதிர்நீச்சல் தாரா தெரியாது. காவியா தெரியாது. கண்ணை மூட்டு நான் யாருக்கோ ஒருத்தருக்கு ஓட்டு போடுறேன், யாருன்னு சொல்ல மாட்டேன். இங்கே பாருங்கள் எத்தனை, 1 2 3 4 5 6 லேடிஸு, ஒரே ஒரு பையன். அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம சர்வீஸ் பட்ஜெட்டுக்கு ஒரு ஓட்டு. இவர் என்னது, குடும்பம் டிடி தமிழ். அது சேனல் பேரா இல்லை ஷோ பேரா ஒன்றும் தெரியல. ஃபேவரட் நியூஸ் அனௌன்சர் யாரெல்லாம் அதில்? கார்த்திகேயன், கார்த்திகை செல்வன், S-News18 ரைட்டு. சுகிதா, முக்தார். என்ன முக்தாருக்கு ஒரு ஓட்ட நண்பர்களே. ஃபேவரட் நியூஸ் ரீடர் ஃபீமேல். இதில் மட்டும் ஃபீமேல் மேல்னு பிரித்து வச்சுருக்கீங்க, இதுக்கு முந்தின கேட்டகரியில் பிரிக்கலை. சாரி, ஃபேவரட் நியூஸ் ரீடர்ஸ் அது யார்? ஃபேவரட் நியூஸ் அனௌன்சர் ரைட்டு. நியூஸ் ரீடர்ஸில் யார் தெரியுமா? ரஞ்சித். பாலிமர் செய்திகளுக்காக ரஞ்சித். இப்போதைக்கு இவர் மட்டும்தான். ரஞ்சித்துக்கு ஒரு ஓட்டு. பார்ப்பதற்கே. ஃபேவரட் ஆக்டர் தெரியாது.
தெரியாது. கார்த்திக் ராஜா ஆஃபீஸ் சீரியல், அந்த காலத்து கல்லூரி கனா காலங்கள். வேறு செந்தில்குமார், கணேஷ் வெங்கட்ராமன், சஞ்சீவ், கார்த்திக். சரி ரைட், நான் வந்து அந்த ஆஃபீஸில் நடித்தார்ல அவருக்கு தான் போகிறேன். கார்த்திக் ராஜாவுக்கு தான். கார்த்திக் ராஜாவுக்கு எனது ஓட்டு அளிக்கப்பட்டது. ஃபேவரட் ஆக்ட்ரஸ், ஹீரோயின் தெரியாது. தெரியாது. ஆலியா மானசா செம்பா தெரியாது. தெரியாது. அப்படியா? தெரியாது. 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 சரி, இப்போ ஆலியா மானசா மட்டும்தான் இந்த மூஞ்சிகள்லேயே தெரியும். இருந்தாலும் ஓட்டு போடணுமா? கேப்ரியலா? சரி ரைட், கேப்ரியலா நாடகத்தில் நான் பார்த்ததும் இல்லை, இருந்தாலும் போடுவோன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஃபேவரட் ரியாலிட்டி ஷோ, சரிகமாவா? டாப் குக்கு, டூப் குக்கு, குக்கு வித்து கோமாளி. டாப் குக்கு, டுப்புக்கு டுப்புக்குன்னு வருது. டாப் குக்கு பக்கத்தில் குக்கு வித்து கோமாளி. அவனும் இவனும் அண்ணன் தம்பி இல்லை. அங்காளி பங்காளிங்களும் கூட்டு தானே வரும். ஏற்று விடு, சண்டை வரும்ல அந்த மாதிரி. டாப் குக்கு சண்டை வராது, அவன் சேனல் இவன் சேனல் இவன். சரி, குக்கு வித்து கோமாளி 3 சீசன் நான் பார்த்துருக்கேன், 4-5 பார்க்கல. டாப் குக்கு நான் பார்க்கல. நீ என்னன்னா எப்போமாவது நமக்கு அந்த ஸ்க்ரோல் பண்ணும்போது கோபிநாத் பேசுகிற அந்த தக்லைஃப் மூமெண்ட் மட்டும் வரும். பிக் பாஸு பார்க்கல. சூப்பர் சிங், பிக் பாஸ் சீசன் 8 இன்னும் முடியவே இல்லை, அதுக்குள்ளே அதை சேர்த்தாச்சு. கோமாளிகளை சீசன் 8 அது எப்படி இப்போ ஓடிட்டு இருக்கும்போது அவார்டு கொடுத்துருவீங்கண்ணே? அதாவது இன்னைக்கு எத்தனை 19? இன்னைக்கு 19 தான் முடியவே போகுது, அதுக்குள்ளே அவன் நாமினேஷனில் சேர்த்தாச்சு. இது ஓட் லிஸ்ட் ஆரம்பித்தே ரொம்ப நாள் ஆகுது. என்ன எதுக்குங்கிறதே தெரியல. அடுத்த சீசனையும் சேர்த்துற வேண்டியது எப்பவுமே. நான் இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, சரிகமாப்பா இதில் இந்த சீசனில் வர்றது எதுவுமே பார்க்கறதுனால சரிகமாப்பா நான் பார்த்ததே கிடையாது. மாக்காப்பா வருவாருன்னு நினைக்கிறேன், அதுக்கு ஒரு ஓட்டு. ஃபேவரட் ஆன் ஸ்க்ரீன் பேர், ஆலியா மானசா, ரிஷி. சரி, நமக்கு தெரிஞ்சது ஆலியா மானசா, ரிஷி தான். அது என்ன இதில் பாருங்கள், இனியா, அந்த நாடகம் பேர் இனியா. ஆலியா மானசா, ரிஷி. ஏன்னா முதல் 10 எபிசோடு பார்த்ததுனால நான் இதை போட்டுறேன். ஃபேமிலி சீரியல், ஃபேவரட் சீரியல் ஃபேமிலி. சீரியல்லாம் ஃபேமிலி கண்டி எடுக்கிறீங்க நீங்கள்? ஒன்றுத்தையுமே பார்க்கலையே நான். சிறகடிக்க ஆசை டைட்டில் நல்லா இருக்குன்ட்டு அதுக்கு நான் ஓட்டு போடுறேன். சிறகடிக்க ஆசை. ஃபேவரட் மாமியார் மருமகள், மாமனார் மருமகன்னு வைங்க. ஃபேவரட் சித்தி சித்தப்பா கொழுந்தனார்னு வைங்க. கிறுக்கு மொக்கைங்களா? ஃபேவரட் மாமியார் இது தெரில, நான் எதையும் படிக்கவும் இல்லை, சும்மா ஏதோ ஒன்றுக்கு நான் ஓட்டு போட்டுறேன், அவ்வளோதான். ஃபேவரட் மாமா, உண்மையிலே எப்படி லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தால நம்ம இன்னும் என்னென்னலாம் வருதுன்ட்டு பார்ப்போம். இதுக்கும் சும்மா ஒரு குத்து, எவனுக்கு போட்டான்லாம் தெரியாது. ஃபேவரட் கிராண்ட், அப்பா கீழே உட்காந்து வீடியோ பண்ணுறேன்டாடி. உண்மையிலே அப்படி லிஸ்ட்லாம் இருக்குது, ஃபேவரட் அவங்க ஃபேவரட் இவங்கன்ட்டு. இதுக்கும் சரி, வடிவுக்கரசி தெரியுங்கிறதுனால வடிவுக்கரசி வருது. ஃபேவரட் மதரு, அது அண்ணன் ஃபேவரட் மதருக்கு அப்புறம் தான் கிராண்ட் மதரு, அதுக்கப்புறம் வரணும். நீங்கள் ரிவல்ஸில் போகிறீங்க. ஃபேவரட் மதரில் யார்? 2 பேர் ஃபோட்டோ தான் மூஞ்சே தெரியுது. இதில் நிரோஷாவை தெரியும், ஊர்வசி தங்கச்சி. அது ஊர்வசி தங்கச்சி, அது அவங்க இல்லை, யாருன்னு தெரில. ராதிகா தங்கச்சி, ரைட்டு. அவங்கள தெரியுங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஓட்டு. ஃபேவரட் லான்ச் ஆஃப் தி இயர், நிறைய இதுக்கு இவங்களுக்கு ஃபோட்டோவே கிடைக்கல, சும்மா என்னத்தையோ இப்போ நிரப்பி வச்சுருக்காங்க. ஒர்க் பண்ணுறது ப்ராப்பராகவாது பண்ணணும். சரி, இதுக்கும் சும்மா ஏதோ ஒரு குத்து, ரைட்டு, ஏதோ ஒன்று போட்டாச்சு.
ஃபேவரட் டைட்டில் சாங்கு. படுத்துறாங்களே எதுக்கும் கண்ணை மூட்டு ஏதோ ஒரு இதுக்கு ஓட்டு. ஃபேவரட் டாக் ஷோ அனௌன்சர் ஆரி. தமிழாவா தமிழா இல்லையா அப்போ அது ஆவடையப்பன். ஓ இதுதான் தமிழாவா? இது எத்தனை? கலைஞர் டிவி, ஜீ தமிழா ரேட்டு, கோபிநாத். அப்சல்யூட்லி கோபிநாத் தான். இது முடிஞ்சது நண்பர்களே. 1 2 3 4 5 6 மிஸ் பண்ணிட்டேனா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 25 26 27. இதை நாமினேஷன் நிறைய கொண்டு வரணுங்கிறதுக்காக ஃபேவரட் சித்தி சித்தப்பா, ஃபேவரட் தாத்தா பாட்டி, ஃபேவரட் மாமா மச்சான்ற மாதிரி நிறைய ஒரு 7-8 கேட்டகரி வந்து இங்கெல்லாம் வாலண்டியராக திணிச்சு வச்சுருக்காங்க. நிறைய நாமினேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால. ஃபேவரட் வலதுகால் செருப்பு, ஃபேவரட் இடதுகால் செருப்பு, ஃபேவரட் தொப்பி, சப்மிட்டு 3 செக்மெண்ட்டுக்கும் ஓட் பண்ணி முடிச்சாச்சு. ஓட்டிங் கம்ப்ளீட்டடு. தேங்க்ஸ் ஃபார் தி voting. Black Sheep Award result will be announced soon. ஜூனில் ஜனவரியா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூனில் வரும் போங்க. சரி ரைட்டு. எப்படி முடிந்தது. இந்த ஒரு 3 பார்ட் வீடியோ எடுத்திருக்கேன். 3மே வராது. வந்துச்சு அப்படின்னா கட் பண்ணாமல் தான் போடுவேன். சரி ரைட்டு. இந்த சேனல் பேர் முரண். இந்த சேனல் இனிமேல் எப்படி வீடியோ வருதுங்கிறது எனக்கு இனிமேல் தான் தெரிய போகுது. இது சும்மா நான் இப்போ ஒரு வார்ம்-அப்புக்காண்டி ரெக்கார்ட் பண்ணது. இது வந்துச்சுன்னா பாருங்கள், வரலன்னாலும் இது அப்லோட் பண்ணிட்டு ப்ரைவேட்டில் போட்டுருவேன். இது வந்து என்னோட கான்ஃபிடென்ட்டுக்காக நான் இந்த வீடியோ எடுக்கிறது. இன்னும் போக கொஞ்சமாக அப்டேட் ஆகும். பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உருப்படியாக ஏதாவது ஒரு வீடியோ வந்து உருப்படியான வீடியோக்கள் வந்து ஃப்யூச்சரில் வரும். இப்போ சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கேன்ல, இதுவுமே வார்ம்-அப் காண்டி தான். அடுத்தது வர வீடியோக்களுக்கு எனக்கு அந்த கேமரா ஃபியர் போகிறதுக்காக நான் சும்மா ஏதோ பேசிகிட்டு இருக்கேன் ரூம் சாத்தி வச்சு. நன்றி, வணக்கம்.